கடந்த 2 நாட்களாக நாட்டின் பல பாகங்களில் பலத்த மழை பெய்து வருவதைத் தொடர்ந்து ஆறுகள் மற்றும் நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. தாழ்நிலங்களும் வீதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளதனால் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பல பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையினால் மண் சரிவு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. ஹங்குராங்கெத்த, மத்துரட்ட, கோனபிட்டிய ஆகிய வீதிகளில் 3 இடங்களில் மண் சரிவு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவில் பெய்து வரும் பலத்த மழையினால் ஏற்பட்டுள்ள மண் சரிவு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பதியபலல்ல, மத்துரட்ட, கோனபிட்டிய ஊடாக ஐஃபரஸ்ட் வீதியில் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வலிமட நூர்லிய பிரதான வீதியின் ரேந்தபுல சந்திக்கு அருகாமையில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் வீதி போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது. வீதியை அண்டிய அணைக்கட்டின் ஒரு பகுதியில் கற்களும் மண்மேடும் சரிந்து விழுந்துள்ளது. இப்பகுதியில் போக்குவரத்து ஒரு மருங்குக்கு வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் மழைக்காலங்களில் வீதியை பயன்படுத்துவோர் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஊவா பரணகம காட்டத்தலாவ பகுதியில் தோட்ட வீடுகளுக்கு சமீபமாக உள்ள மண்மேடு சரிந்து விழுந்ததினால் வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பலங்கொட பெலியுல் ஓய சுற்றுலா வலயத்துக்கு சமீபமாக ஹிரிகட்டோ ஓயாவின் நீர்மட்டம் திடீரென அதிகரித்ததனால் வெள்ளத்தில் சிக்கொண்ட 35 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இக்குழுவில் 75 பேர் இணைந்திருந்த நிலையில் அவர்களில் 35 பேர் அங்கு சிக்கொண்டனர். கெமுனேவா படைப்பிரிவின் நன்பரியல் முகாமின் இடர் முகாமைத்துவ பிரிவினர் அவர்களை மீட்டெடுத்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அதிக மழை பெய்து வருகின்றது. காத்தான்குடி, புதிய காத்தான்குடி, ஆரையம்பதி, கொக்கட்டிச்சோலை உள்ளிட்ட பல பகுதிகளின் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பல வீதிகளும் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதே நேரம் பல நீர்த்தக்கங்களின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. ராஜாங்கனை நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகள் 2 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளன. அங்கமுவ நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டு அதன் நீர் கலா ஓயாவுக்கு விடுவிக்கப்படுவதனால் அதனை அண்டிய குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாச்சியாத்தீவு நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்ததைத் தொடர்ந்து வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதே நேரம் மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தறை, நூர்லியா மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டரை தாண்டிய மழை தொடர்ந்தும் பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.